வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வழக்கம்போல இந்த ஃபாஸ்டிங் டே. என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து முடக்கத்தான் சூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் சூடாக இருக்குன்னு காலைல முதல்ல குடிச்சிடறோம். இது வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு, இஞ்சி பூண்டு சாறு தான் இது, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கூட ஒரு கேன்சர் இறப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நேற்று ஒரு தகவல் புதுசாக படித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 நபர்கள் வந்து புதுசாக வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து, இப்போ வாழ்வியல் நோய்களில் கேன்சர் வந்து முக்கியமானதாக ஆகிட்டு இருக்குது. முன்னே வந்து சுகரு, ஹார்ட் பேஷண்ட்டு இதை தான் இருந்ததை தாண்டி இப்போ வந்து கேன்சர் வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது நீங்கள் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்கள்.